தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, திருவாசகத்திலிருந்து ஆசைப்பத்தில் ஓர் பாடல். கருட கொடியோன் காணமாட்டா கழல் சேவடி என்னும் பொருளை தந்திங்கு என்னையாண்ட பொல்லா மணியேயோ, இருளை துறந்திட்டு இங்கே வா என்று அங்கே கூவும் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. கருடக்கொடியோன் திருமால். கருடக்கொடியோன் காணமாட்டா கழல் சேவடி சிவபெருமானின் திருவடி. கருடக்கொடியோன் காணமாட்டா கழல் சேவடி என்னும் பொருளை தந்து எனக்கு தந்து, திருவடி தீட்சை எனக்கு தந்து, சிவபெருமானே கருடக்கொடியோன் காணமாட்டா கழல் சேவடி என்னும் பொருளை எனக்கு தந்து என்னை ஆண்டு கொண்ட இறைவா. எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய விஷயம். கருடக்கொடியோன் காணமாட்டா கழல் சேவடி என்னும் பொருளை எனக்கு தந்தாய், எனக்கு தந்தாய், எனக்கு தந்து என்னை ஆண்டு கொண்டாய். அடுத்த வரி சொல்லுகிறார், இருளை துறந்திட்டு இங்கே வா, என்னிடத்திலே வா. இருளை துறந்திட்டு பிறவி பிணி என்னும் கஷ்டத்தை கடந்துவிட்டு, அறியாமை, கவலைகள், உடற்பிணி, மனப்பிணி, பிறவிப்பிணி, வாழ்வில் நிகழ்கின்ற எண்ணற்ற துன்பங்கள், தீவினைகள், அல்வினைகள் எல்லாவற்றையும் நீக்கி, இருளை துறந்திட்டு, மனத்து இருள் முழுவதையும் துறந்திட்டு இங்கே வா, எங்கே என்னிடத்திலே வா என்று அங்கே கூவும் சிவபெருமான் என்னை அழைக்கும் அருளை பெறுவான் இந்த மாணிக்க வாசகன். அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. இறைவன் வா என்று என்னை கூப்பிடும் அருளை நான் பெறுவேன். ஆசைப்பட்டேன், ஆசைப்பட்டேன். அன்பர்களே, திருவாசகம் தொடர்ந்து படிக்க வேண்டும். இறையருளை தொடர்ந்து மனதிலே வைத்து கொண்டிருந்தால் மாணிக்க வாசகரின் ஆசை நிறைவேறியது போல அன்பர்களின் ஆசை நிறைவேறும். இருளை துறந்திட்டு இங்கே வா என்று அங்கே கூவும். எவ்வளவு அருமையாக வரி அமைத்திருக்கிறார். அந்த பிறவி பிணி என்பதிலிருந்து, அறியாமை என்பதிலிருந்து, ஆணவம், மாயை, கண்மம் மற்ற பாசங்கள் என்பதில் இருந்து துறந்திட்டு, இருளை துறந்திட்டு, வாழ்வில் இருள் என்றால் என்ன? துன்பங்கள். வாழ்வில் இருக்கின்ற அனைத்து துன்பங்களிலிருந்தும் துறந்திட்டு, அவைகளெல்லாம் விட்டுவிட்டு, அவைகளெல்லாம் நீக்கம் செய்யப்பட்டு இங்கே வா. அப்போ வாழ்வின் இருளை சிவபெருமான் நீக்குகிறார். இறையருளால் நமது வாழ்வின் இருள் நீங்குகிறது. நம்முடைய சிவநெறியால் வாழ்வின் இருள் நீங்குகிறது. சிவநெறி பதத்திலே வாழ்கின்ற பொழுது வாழ்வின் இருள் நீங்குகின்றது. சிவநெறியே சிவமயமாக இருக்கிற பொழுது வாழ்வின் இருள் நீங்குகின்றது. இந்த ஆன்மாவாகிய பசு பாசத்தை விட்டு விலகுகிற பொழுது இந்த ஆன்மா சிவமயமாகி இந்த ஆன்மாவுக்குள் இருக்கின்ற இருள் நீங்குகிறது. இதுதான் இதிலிருந்து பாடம். இருளை துறந்திட்டு இங்கே வா என்று அங்கே சிவபெருமான் என்னை கூப்பிடுகிறார். இருளை துறந்திட்டு இங்கே வா என்று அங்கே கூவும் அருளை பெறுவான். ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. ஆசைப்பட்டேன், உனக்கு தெரியும் கண்டாய் இறைவா. இது பாடல். திருவாசகத்தை படிப்போம், தொடர்ந்து படிப்போம்.
இறையருள் பெற்று இன்புற்று வாழ்வோம். ஓம் நமச்சிவாயா. மீண்டும் சந்திப்போம்.